வணக்கம். வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அதாவது இந்த சேனல் நோக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க. வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள், தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரம் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து எடுத்துகிறாங்க. அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் அருள்மிகு திருபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு திருபுவனேஸ்வரர் திருக்கோயில் திருமண்டங்குடி. இந்த அழகிய திருத்தலமானது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் அண்டக்குடி சிவன் கோயிலாகும். அதாவது கும்பகோணத்தின் அருகில் உள்ள சுவாமிமலைக்கு மேற்கில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த அழகிய திருத்தலம். ஒருமுறை முருகன் பிரணவத்தின் பொருளறியா பிரம்மனை சிறையில் அடைத்திருக்கிறார். அதனால் அதிர்ந்து போன தேவர்கள் கையிலே சென்று இறைவனிடம் பிரம்மனை காத்துருள வேண்டும் என வேண்டியிருக்கின்றனர். இறைவனும் நந்தி தேவரை சமாதானம் பேச அனுப்பியிருக்கிறார். ஆனால் நந்தியின் பேச்சு ஒன்றும் எடுபடவில்லை. தோல்வியுடன் திரும்புகிறார் நந்தி தேவர். இம்முறை தானே நேரில் செல்ல எண்ணி தென்கையிலை திருவாயாற்றில் இறைவன் வந்து தங்குகிறார். இறைவன் நேரில் காண வரவிருக்கும் தகவலானது முருகனுக்கு செல்கிறது. சமாதானம் பேசுபவர்கள் மற்றும் உபதேசம் கேட்பவர்கள் தனியேதான் வர வேண்டும் என முருகன் கூற அவ்வாறே வர இறைவனும் சித்தம் கூறுகிறார். திருவையாற்றில் கிளம்பி வைரவன் கோயிலில் வைரவரை விடுவிக்கிறார். திங்களூரில் சந்திரனை விடுவிக்கிறார். நந்தியை மணலூரிலும் உமையை உமாமகேஸ்வரபுரத்திலும் கணபதியை கணபதி அக்ரஹாரத்திலும் ஆடுதுறையில் தயாள குணத்தையும் இந்த அண்டக்குடியில் அண்டம் முழுவதையும் ஆளும் தன் சக்தியையும் விடுவிக்கிறார். இதனால்தான் இவ்வூருக்கு அண்டக்குடி என பெயர் வந்ததாக இங்கு தல புராணம் கூறுகிறது. பண்டைய காலத்தில் இந்த ஊருக்கு நகுலபுரி என்னும் ஓர் பெயர் அமைந்திருக்கிறது. நகுலம் என்றால் கீரி என்று பொருள். இங்கு கீரியும் பாம்பும் பகைமறந்து விளையாடிய தலம் என்று கூட கூறுகின்றனர். கிழக்கு நோக்கிய கோயில். கோயிலின் எதிரில் ஓர் அழகிய நீர் நிறைந்த குளம் அமைந்திருக்கிறது. இருப்பினும் தென்புற வாயிலே இந்த கோயிலுக்கு பிரதானமாக பயன்படுத்தப்படுகிறது. மிகவும் பழுதடைந்து போயிருந்த இந்த சிவாலயமானது சமீப காலத்தில், அதாவது 10-12 வருடங்களுக்கு முன்னால் மிக அழகாக கருங்கற்களாலேயே புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் கண்டது. இறைவன் திரிபுவனேஸ்வரர் கிழக்கு முகம் பார்த்து அமைந்திருக்கிறார். இறைவி தெற்கு முகம் நோக்கி அமைந்திருக்கிறார். கருவறை கோஷ்டங்களில் தென்முகன், துர்க்கை ஆகியோர் இருக்கின்றனர். நம்முள் இருக்கும் ஆன்ம சக்தி ஓங்க இந்த இறைவனை வழிபடுதல் வேண்டும் என்கின்றனர் அவ்வூர் மக்கள். பிரகார சிற்றாலயங்களாக தென்மேற்கில் பெருமாள் மற்றும் மகா கணபதி, முருகன், மகாலட்சுமி ஆகியோர் அமைந்திருக்கின்றனர். கீரியும் பாம்பும் உள்ளது போன்ற ஒரு அழகிய சிற்பம் இங்கே அமைந்திருக்கிறது. இந்த பழைய புராதனமான திருக்கோயிலானது ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என அங்குள்ளோர் கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் சிவனுக்கே உரிய அனைத்து திருவிழாக்களும் இந்த கோயிலில் ஓரளவு சிறப்பாகவே கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிரை திரையோதசி திரையில் மகா ருத்ரஹோமம் இங்கு மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. உள்ளூர் மக்களின் பேராதரவு மற்றும் சிவனடியார்கள் சிலரின் ஒன்றுபட்ட முயற்சியினால் இந்த கோயிலானது மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது. எந்த ஒரு சிவன் கோயிலிலும் காண முடியாத வகையில் இங்கு சண்டிகேஸ்வரர் ஆனவர் 4 திருக்கரங்களுடன் காணப்படுகிறார். தங்களது வாழ்வில் எதிரும் புதிருமா, அதாவது கீரியும் பாம்பை பகை கொண்டவர்கள் போல் இருப்பவர்கள் கூட இந்த கோயிலில் நடைபெறும் திரையோதசி ருத்ர யோகத்தில் கலந்து கொள்ள அவர்கள் பகை மறந்து மீண்டும் நண்பர்களாகி தங்கள் வாழ்வில் உன்னத நிலையை அடைவார்கள் என்பது இக்கோயிலின் தொன்னம்பிக்கையாக இருக்கிறது. வாழ்வில் பகைகளை மறந்து ஒரு மனதோடு வாழ பரிகார தலமாக இந்த திருக்கோயில் விளங்குகிறது. இந்த மிக அழகிய திருத்தலத்தை தரிசிச்சுட்டு தாங்க வெளியில் வந்தோம். அதாவது உடம்பை புல்லரிச்சு போயிட்டுங்க. அதாவது மிக அமைதியாக, மனதிற்கு ஒரு அமைதியை கொடுத்த தலமாக தாங்க இது விளங்குகிறது. மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது. அதாவது ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு
இந்த கோயிலானது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்று கூட சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு காணொலியுமே சொல்கிறதாங்க, புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க. இதே போன்ற புராதனமான பழைய கோயில்கள் நீங்கள் அனைவரும் வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும். அவ்வாறு தந்தாலே போதுங்க. இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னைத்தானே செதுக்கிக்கொள்ளும். அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த காணொலியை கண்ட பிறகாவது நீங்கள் இது போன்ற புராதனமான கோயிலுக்கு வருவீர்கள், ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாக வந்துட்டுங்க. மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.